ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், தேங்காய் பால் இது பாதாம் பயிர் பாயாசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் பால் அரைச்சி புழிஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாதாம் பால் இங்கே பாருங்கள், ஊற வச்சு ஒரு 15 எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது பாதாம் பயிர் ஊற வச்சேன் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதையும் இதில் கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா பாதாம் இல்லையா, அதனால் கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், பாதாம் பிசினி ஊற வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சி. இந்த பாதாம் பிசினி கலந்தாச்சு. இதுங்க கூட கொஞ்சோண்டு நன்னாரி விதை ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கலந்துக்கலாம். இது லேடிஸுங்கெல்லாம் மாதவிடாய் வருதில்ல, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. அந்த டைமில் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் முந்திரியும் பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாதாம் பாயாசம் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வெய்ய டைம்லலாம் இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.